ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1686வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். திருக்கண்ணபுர மங்களாசாசன 8ஆம் பத்து அதன் 9ஆம் திருமொழியின் பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம். அதிலே இன்றைக்கு கைமான மதயானை என துவங்கும் முதல் பாசுரம். முன் திருமொழியில் அவன் தன்னுடைய பல படிகளையும் காட்டித் தந்தான். எம்பெருமான் பல படிகளையும் காட்டித் தந்தான். அதனால் அது அறிவை அருளிய திருத்தலம் என்று சொன்னார் முன் திருமொழியிலே. அறிவின் பயன் அதற்கு நன்றியை தெரிவித்தல் அல்லவா? அதனால் இத்திருமொழியில் தாம் எம்பெருமானை தவிர வேறு ஒருவருக்கும் அடிமை அல்லர் என்பதை நினைத்து அருளுகிறார். இந்த பாடலிலே யானையின் கூக்குரல் கேட்டு எம்பெருமான் ஓடி வந்தபடியை அருளிச் செய்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். இந்த பாசுரத்திற்கு சந்த குறிப்பு தன்னான தானானா தனனன்ன தானானா என்ற அமைப்பிலே அமைந்திருப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைமான மத யானை இடர் தீர்த்த கருமுகிலை மைமான மணியை அணிகொள் மரகதத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியே நடைந்துய்ந்து போனேனே தன்னான தானானா தனனான்ன தானானா. கைமான மதயானை இடர் தீர்த்த கருமுகிலை மைமான மணியை அணிகொள் மரகதத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. அற்புதமான பாசுரம். கைமான என்றால் கையிலே வலிமையை உடைய கை. யானைக்கு கை என்ன? தும்பிக்கை தான். ஆக அதன் கையிலே வலிமையை உடையது கைமான மத யானை. அதே மைமான மணி கரிய விலை மதிப்பற்ற நீலமணி கைமான. ஆக பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கைமான மத யானை இடர் தீர்த்த கருமுகிலை. கஜேந்திரன் தும்பிக்கை, அதாவது பலமுள்ள தும்பிக்கையை உடைய யானை கஜேந்திரன். அதனுடைய இடர் தீர்த்த கருமுகிலை, கரிய முகில் போன்றவனை, மைமான மணியை அணிகொள் மரகதத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. அவனுக்கே நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், அவனையே அடைந்து அவனுக்கே கைங்கரியம் செய்ய கடவேன் என்று சொல்கிறார். நன்றியாக சொல்லுகிறார் ஆழ்வார். நீண்ட துதிக்கையை உடைய மதம் கொள்ளும் இயல்புள்ள கஜேந்திரனுடைய துயரத்தை போக்கி அருளிய காளமேகம் போன்றவனும் மை போன்ற நிறமுடையவனும் மைமான பெரு விலை பெறும் நீலரத்தினம் போன்றவனும் அழகுள்ள மரகத பச்சை போன்றவனும் எமக்கு சுவாமியும் எம்பெருமானும் சர்வேஸ்வரனும் என் நெஞ்சினுள் இருக்கும் சுவாமியுமான சௌரிராஜ பெருமானை அடியேன் அடைந்து பிழைத்து போனேன் என்று சொல்லுவதுதான் இந்த பாடல். முதலை வாயில் அகப்பட்டு துன்பப்பட்ட கஜேந்திரன் ஆழ்வானது துயரத்தை தீர்த்து அதனால் திருமேனி ஒளி எழுந்து விளங்கி இப்போதும் அப்படிப்பட்ட திருமேனி ஒளியுடன் திருக்கண்ணபுரத்திலே காட்சி தந்தருளும் பெருமானை, கண்ணன் எம்பெருமானை அடைந்து உய்யப் பெற்றேன் என்கிறார். மத யானை, கஜேந்திரன் மதம் கொண்டிருந்தான் என்று பொருள் அல்ல. மதம் கொள்ளும் இயல்புடைய யானை கஜேந்திரன். அது யானை மதம் கொள்ளும் இயல்புடைய யானை என்று அதனுடைய சாதி இயல்பு குறிக்கப்பட்டது. யானை இடை தீர்த்த, அப்படிப்பட்ட அந்த யானையின் இடரை தீர்த்தான். யானையின் இடர் என்ன? முதலையின் வாயில் அகப்பட்ட சோகமா, துக்கமா? அல்ல. கையில் பறித்து வைத்திருந்த செந்தாமரைப்பூ வாடிப்போவதற்கு முன்பாக எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற அதனுடைய ஆசை நிறைவேற பெறாமையால்
வந்த துக்கமே இங்கு இடர் எனப்பட்டது. இவ்வுடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்று நான் கரையவில்லை. கையில் உள்ள தாமரை பூவை அதன் செவ்வி மாறுவதற்கு முன் எம்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பிக்க முடியாமல் இருக்கிறேனே என்றே கரைகின்றேன் என்றதாம் கஜேந்திரன். மைமான மணியை, ரத்தினத்திற்கும் எம்பெருமானுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. மணி, மைமான மணி ரத்தினம். ரத்தினத்தின் மதிப்பை அறியாதவன் குறைந்த விலைக்கு விற்று விடுவான். மதிப்பை அறிந்தவன் அதனுக்கு உள்ள மதிப்பிற்கு உள்ள விலைக்கு விற்பான். உயர்ந்தவனோ அதனை விற்காமல் மார்பிலே அணிந்து கொள்வான். அதுபோலவே எம்பெருமானது பெருமாயை அறியாத சிற்றறிவாளர் அவனை கொண்டு அற்ப பலன்களான செல்வம், கைவல்யம் முதலியவற்றை கொள்வர். பெருமாளின் பெருமையை அறிந்தவன் மோட்சம் பெற முயல்வான். உத்தம குணம் உள்ளவர்கள் பெருமானை ஒன்றுக்கும் சாதனமாக கொள்ளாமல் எனக்கு தேனே, பாலே, கண்ணலே, அமுதே, திருமாலிருஞ்சோலை கோனே என்று பேரின்பமாக கொண்டு வாழ்வார்கள். ரத்தினத்தை இழந்தவன் கதறி கதறி அழுவான். எம்பெருமானை இழந்தவனும் அப்படியே. ரத்தினத்தை பெற்றவன் செருக்கு கொள்வான். பெருமானை கை கொண்டவர்களும் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே என்று செருக்கி பேசுவார்கள். ரத்தினம் ஒளியை விட்டு இருக்காது. பெருமானும் ஒளியான பிராட்டியை விட்டு இருக்க மாட்டான். ரத்தினம் கடல், மலை முதலான இடங்களில் இருக்கிறது. பெருமானும் திருப்பார்கடல், திருமலை, திருமாலிருஞ்சோலை முதலிய இடங்களில் இருப்பான். ரத்தினம் பெற்றவர் இரவும் பகலும் கண்ணுறங்க மாட்டார்கள், அதை காப்பதற்காக. பெருமானை அடைந்தவர்களும் அப்படியே. ரத்தினம் எவ்வளவு விலை உயர்ந்ததாயிருந்தாலும் அதனை தலைப்பில் முடித்து வைத்துக் கொள்ளலாம். எம்பெருமானும் எவ்வளவு உயர்ந்தவனாயிருந்தாலும் பரத்துவம் உடையவனாயிருந்தாலும் அவன் தன் பரத்துவத்தை மறைத்து சௌலபியத்தை, எளிமையை காட்டக்கூடியவன் அல்லவா? அதனால் அவனையும் நம் தலைப்பிலே முடிந்து கொள்வது போல அவனை வைத்துக் கொள்ளலாம். ஆக இந்த ஒற்றுமைகள் ரத்தினத்திற்கும் எம்பெருமானுக்கும். அணிகொள் மரகதத்தை, பெருமானுடைய காளமேக திருவுருவத்துக்கு மரகத பச்சை ஓமையாக சொல்லப்பட்டது. காளமேகம் கருத்து தானே இருக்கும் அல்லவா? எம்பெருமானும் கருப்பு தானே. பட் ஏன் மரகத பச்சை சொல்கிறார்கள் என்றால், பசுமை, நீலம், கருமை இந்த நிலங்களை வேற்றுமை இல்லாமல் சொல்வது கவிகளுடைய மரபு. அதன்படி இது இங்கே பச்சை ஓமை சொல்லப்பட்டது. காண்போரின் கண்ணையும் நெஞ்சையும் குளிர்வித்து அவர்களுடைய உலகத் துன்பங்களை எல்லாம் போக்கும் தன்மை இந்த ஓமையாலே பெறப்படும். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். கைமான மதையானை இடர் தீர்த்த கருமுகிலை, முன்கை தும்பிக்கை வலிமையாலே எல்லாவற்றையும் தூக்கி எறியும் பேராற்றலையுடைய மதையானையை துன்பத்திலிருந்தும் விடுவித்த காளமேகம் போன்ற வடிவை உடையவன். மைமான மதையான இடர்தீர்த்த கருமுகிலை, மைமான கைமான மதையானை இடர்தீர்த்த கருமுகிலை, மைமான மணியை அணிகொள் மரகதத்தை, மை போன்ற நிறத்தையுடைய விலை மதிப்பற்ற மணி போன்றவனை, அழகிய மரகதத்தை ஒத்த வடிவழகாலே என்னை கவர்ந்து கொண்டவனை, மைமான மணியை அணிகொள் மரகதத்தை, எம்மானை, எம்பிரானை, ஈசனை, என் மனத்துள் அம்மானை, எனக்கு உபகாரகனான எல்லாருக்கும் இறைவனை, என் நெஞ்சிலே இருக்கின்ற எம்பெருமானை, ஈசனை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. அவனுடைய அடியவனாகிய நான் சரணாக அடைந்து துன்பங்களில் இருந்தும் நீங்கி பிழைத்து போனேன். கண்ணபுரத்தெம்பெருமானை அடைந்து பிழைத்து போனேன் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார். அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். கைமான மதையானை இடர்தீர்த்த கருமுகிலை, மைமான மணியை அணிகொள் மரகதத்தை, எம்மானை, எம்பிரானை, ஈசனை, என் மனத்துள் அம்மானை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே.
தன்னான தானானா தனநன்ன தானானா கைமான மதயானை இடர் தீர்த்த கருமுகிலை மைமான மணியை அணிகொள் மரகதத்தை எம்மானை எம்பேரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேன் அடைந்து இந்து போனேனே என்ற நல்ல சந்தத்திலே அமைந்த பாடல் சிறந்த ஒரு பாசுரம். இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருக்கண்ணபுரத்தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கிய அடியார் செய்யம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.